ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் க்ரீன் கலரில் பூரி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பூரினாலே குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாம் பூரி வித்தியாசமாக செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாலக்கீரை, இது ஒரு வெரைட்டி, பாலக்கீரையோட ஒரு வெரைட்டி தாங்க இது. பருப்புக்கீரை, பசலைக்கீரை எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அந்த கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கிறேன். நம்ம கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்குறேன். நான் பூண்டு ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதோடவே பச்சை மிளகாயும் சேர்க்கலாம், ஜீரகம் சேர்க்கலாம். நீங்கள் இதோடு கூடவே மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் வேண்டான்னு பச்சை மிளகாய் சேர்க்கல, நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கீரை கழுவி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இப்போ நிறம் மாறிடுச்சு. கீரை நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஆயிருங்க. ரொம்ப போட்டு வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டாம் கீரையை. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அரைக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா மையாக அரைச்சிக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கோதுமை மாவு அது நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பொதுவாக கோதுமை மாவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அதனால் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிருப்போம் இல்லைங்களா, அது ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ரவை சேர்த்துருக்குறேன். இது முதல்ல நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. நம்ம பூரிக்கு எப்போவுமே டைட்டாக தான் பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. பூரி பிசைகிறதே வேறு, சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதே வேறுங்க. பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. அதே மாதிரி ஊற வைக்கிறது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. பூரிக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே அதிகங்க. பூரிக்கு ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, அப்புறம் அது நல்லா லூஸ் ஆயிரும் மாவு. பாருங்கள், இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். நான் எண்ணெய் தொட்டுக்கிறேன். எண்ணெய் ரொம்ப கூட தொடலை, லேசாக அது ஒட்டாமல் வர்றதுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சொட்டு போதுங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். நம்ம மாவு தொட்டு தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம். ஆனால் பூரியில் அந்த எண்ணெயில் போடுவோம் இல்லைங்களா, அப்போ எண்ணெய் பூரா அந்த மாவில் அந்த எண்ணெய் பூரா ஆகி அந்த மாவு பூராமே அப்படி ப்ரௌனாக மாறிடும். ஏன்னா பூரிக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமான எண்ணெயில் தான் செய்யணும். அப்போ மாவு ப்ரௌன் கலராக மாறிடும். அதனால தான் எண்ணெய் தொட்டு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் நல்லா வரும். இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம். ரொம்ப நைஸாக தேய்க்காதீங்க, அப்பளம் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணுறதுக்காண்டி வச்சுருந்தோம். இப்போ சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் போட்டு மேலே வந்துருச்சு பாருங்கள். அப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு பூரிக்கு எண்ணெய் நல்ல சூட்டில் இருந்தால் தாங்க அந்த பூரி உப்பி வரும். அதே மாதிரி எண்ணெயும் நிறைய குடிக்காது. இதே நீங்கள் லோ ஃப்ளேமில் பூரி போட்டிங்கன்னா அப்படியே அந்த பூரி எண்ணெய் அப்படி ரொம்ப உள்வாங்கி அப்படியே இருக்கும். நம்ம இப்படி செய்யும்போதும் பூரியில் எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி எண்ணெயாக தெரியாது. எடுத்த உடனே அப்படி தெரியும். ஆனால் நீங்கள் சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் அப்சர்வ் பண்ணி அப்படியே பூரி எண்ணெயாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா அழுத்தி விட்டால் தான் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் கரண்டிகிட்டே லேசாக ரொம்ப அழுத்திடாதீங்க, அப்புறம் எண்ணெய் சட்டி இதாகிடும். லைட்டாக ஸ்மூத்தாக அழுத்தி விடுங்க. பாருங்கள், போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு லேசாக அழுத்தி கொடுங்க. கரண்டிட்டு போட்டு அழுத்திட்டிங்கன்னா ஒருவேளை எண்ணெய் தெறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சட்டி நகல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம், மீடியமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லைன்னா போட்ட உடனே பூரி வந்து நிறம் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வெந்திருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச குருமாவோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஓமம் சேர்க்கறதுனால பூரி வந்து சாப்பிடும்போது அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வராது. நார்மலாக பூரி செய்யும்போதே நான் ஓமம் சேர்த்து தாங்க செய்வேன். நீங்கள் அது ஒரு மணமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வேறு கீரையில் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே க்ரீன் சப்பாத்தி போட்டிருந்தோம், அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.